அனைவரும் அதிகாரம் நம்ம கையில இருக்கு, நாம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற திமுறல பிரியாணி கடைக்கு புகுந்து பாசிங் போட்ட பியூட்டி பார்லர் புகுந்து பெண்ணை தாக்கிய திமுக பொறுப்பாளர் வரிசையில ஈரோடு நசீர் ஒரு பேக்கரியை அடிச்சு உடைச்சி கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை நாசம் பண்ணியிருக்காரு. ஈரோடு மாவட்டம் நசீனூர் 1வது வார்டு கவுன்சிலர் கோவேந்தன். அந்த கோவிந்தன் மீது அந்த பேக்கரியுடைய உரிமையாளரும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் கூடிய நித்யகுமார் என்பவர் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு. புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காம சம்பந்தமில்லாத நபர்களை ஒரு 6 பேரை ரிமாண்ட் செய்து கணக்கு காட்டிருக்காங்க. உண்மையில வணக்கம் மக்களே, எனக்கு தேதி 29 டிசம்பர் 2025. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன கதைன்னு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவர் கடை வாடகை பிடிச்சவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு 15 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு இருக்க வாடகை கூட்டலான்ட்டு. ஆனால் அக்ரிமெண்ட் போட்டவர் வந்து இறந்துட்டார். இறந்தவரோட மாப்பிள்ளை தான் இந்த கவுன்சிலர் போல். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அக்ரிமெண்ட் படி போகாமல் எனக்கு வாடகை இப்போயே கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரொம்ப கேட்டதுனால இவர் ஒரு அக்ரிமெண்ட்டு அந்த டைம் வர்றக்குள்ளாரையே 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 5000 வாடகை கூட்டி கொடுத்துட்டாரு. திரும்பவும் வாடகை கூட்டி கேட்டிருப்பார் போல் இவர். அதுக்கு இவர் அதெல்லாம் முடியாது, நான் அக்ரிமெண்ட் படி தான் போவேன் அப்படின்ட்டு இருக்காரு. நான் இல்லைன்னா நான் கடைக்கு வந்து செலவு பண்ணியிருக்கேன், அந்த பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் கடையை காலி பண்ணி வேறு பக்கம் நான் கடை வச்சுக்கிறேன்னு இருக்காரு. இவர் என்கிட்டே இப்போலாம் பேசுறியாடா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடு போயிட்டே இருக்குது. அது ஒரு கட்டத்தில் வெடித்து என்ன ஆயிடுச்சு, இந்த கவுன்சிலர் என்ன பண்ணிட்டாரு, ஆளுங்களை வச்சு கடையை அடித்து தெறிக்க விட்டார். இந்த காணொலி பார்க்குற டிஎம்கேக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கும் டிஎம்கேல நிறைய பேர் தெரியும், கவுன்சிலர் அவர்களே தெரியும், நகரமன்ற தலைவர் அளவுக்கும் ஓரளவுக்கு தெரியும். யாருமே இப்படி கொடூரமாக நடந்ததில்லை. கட்சியில் இருக்கவங்க யாராவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், இவரோட இழப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் இந்த இடத்துல கேட்பேன். சண்டைக்கு சண்டை என்றைக்கு தீர்வாகாது, யார் எதையும் வேணும்னே பண்ணுறதில்ல. எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி வாழணுன்னா இன்னொருத்தவங்க புரிஞ்சு வாழ்ந்தால் தான் வாழ முடியும். இதை பார்க்குற பிற கட்சியாளர்களும் சரி, பார்த்துட்ருக்க அந்த பிரச்சனை பண்ண அந்த கவுன்சிலர் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கோவங்களை ஒத்தி வச்சு கொஞ்சம் மனிதத்தோடு நடந்தால் நல்லாயிருக்கும். நன்றி.